ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்காக வாங்கின கிஃப்ட்டை வந்து வெண்பா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நம்ம வெண்பாவை வந்து மல்லிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய மல்லியோட ரியாக்ஷனை வந்து எப்படி இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஆர்வமாக வந்து இருக்காரு நம்முடைய விஜய். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டோர் வாரம் இருந்து மறைஞ்சு நின்று வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மல்லி வந்து எந்த மாதிரி வந்து நம்மளை வந்து நினச்சிட்டு இருக்கா, அதே சமயம் வந்து நம்ம மேலே ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா டாடா அவங்களுக்கு வந்து ஆசையாக வந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரித்து பார்க்காதே வந்து அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி வந்து பிரகாசம் தான் வந்து இது சந்தோஷம் வந்து இருக்குங்க. இதை பார்த்து நம்மளுடைய விஜயமே வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாருங்க. இதுக்காக நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா வந்து நானுமே வந்து தப்பாக நினச்சிட்டேன், நீங்களுமே வந்து தப்பாக நினச்சிருவீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதோடைக்குள்ளே டாடாவே வந்து கிஃப்ட்டை கொடுத்து உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்க. கிஃப்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறப்ப அதை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டு ஆர்வத்தோடு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறாருங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காருங்க. அந்த வாட்சியை வந்து பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷங்க. அது ஆக்சுவலி வந்து வாட்சாக இருக்கலாம், அப்படி இல்லை நம்ம மல்லிக்கிட்ட வந்து மொபைல் வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து நம்முடைய மொபைல் இல்லாத மல்லி வந்து அவஸ்தைப்படுறாங்க அப்படின்றதுக்காக. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்களா டாடா வந்து எனக்கு வந்து வெறும் பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்களா மொபைலும் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. உங்கள் மேலே தான் வந்து டாடா வந்து பாசமாக இருக்கார், என் மேலே வந்து பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இல்லைடா கண்ணா, உன் மேலே தான் வந்து உன் டாடாவுக்கு வந்து பாசம் அதிகம், என் மேலெலாம் அந்த அளவுக்கு இல்லை, நீ வந்து ஏன் இப்படி வந்து நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பாக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறப்ப நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷமாக இருக்குது. நம்ம தான் வந்து இத்தனை நாளாக வந்து மல்லியை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், மல்லி வந்து நம்ம மேலே வெண்பா மேலே வந்து பாசமாக தான் இருக்கா, நம்ம வந்து காட்டுற கோபத்தை கூட வந்து வெண்பா மேலே 1% தான் வந்து காட்டுறதில்ல. ஏன்னா வந்து வெண்பா வந்து அவ்வளோ வந்து லவ் பண்ணுறா, பாசத்தை காட்டிகிட்டு இருக்கா, தான் பொண்ணு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வேறு இந்த ரஜிதாவை கல்யாணம் பண்ணி வந்துட்டு வச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான். கடவுளாக வந்து அனுப்புனது தான் மல்லி. அதனால தான் வந்து நானும் வந்து அன்றைக்கி வந்து யோசிக்காத வந்து தாலியை கட்டிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வந்து நான் வந்து மல்லியை வந்து இப்போ வந்து பழிச்சிட்டு பேசி திட்டிக்கிட்டு வந்து இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு மல்லி வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாள். அப்படி புரிஞ்சிடலான்னு பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு வந்து இவங்களெல்லாம் வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டு இவங்களுடைய முகத்திரையெல்லாம் வந்து கிழிச்சிட்டு நம்முடைய மல்லிகிட்ட வந்து எடுத்து சொன்னோம்னா வந்து எல்லா விஷயத்தை வந்து புரிஞ்சுக்குவா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காருங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா டாடா நான் மல்லியம்மா கையில் வந்து கிஃப்ட்டு கொடுத்தா அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் வந்து அப்பயே கொடுத்துருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பயந்துட்டு கொடுக்குறேன், ஆனால் மல்லியம்மா வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொன்னதாக வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா வெண்பா நீ வந்து கிஃப்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உன் மல்லியம்மா கையில் வந்து கொடுத்ததுலேருந்து நான் எல்லாமே வந்து வெளியே இருந்து ரூமுக்குள்ளேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நானுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் மல்லி வந்து இந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு இருந்தால அவள் வந்து எங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாளோன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவள் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து படலை, உன் மேலேயும் சரி என் மேலேயும் சரி பாசமாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டே வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.